தலைப்பு: பேய் சாம்ராஜ்யத்தில் மந்திர தடுமாற்றம். படி 1. பேய் மண்டலத்தில் மாயாஜால சங்கடம். விக்கி தீய உயிரினங்கள் நிறைந்த ஒரு நிழல் உலகத்திற்கு திடீரென கொண்டு செல்லப்படுவதை காண்கிறார். மூடுபனி நிலப்பரப்பு அவள் முன் விரியும் போது. அவள் ஒரு பழங்கால மந்திரவாதியான ஆரியமானின் உயிரற்ற உடலில் தடுமாறுகிறாள். வீட்டிற்கு திரும்பி செல்ல வழியின்றி. விக்கி தயக்கத்துடன் ஆரியமானின் பலவீனமான வடிவத்தில் வசிக்கிறார். அவருடைய கடந்த காலத்தின் புதிரான சாமான்களுடன் அவரது வலிமைமிக்க மந்திர திறன்களை பெறுகிறார். பேய் பிசாசுகளின் வினோதமான கிசுகிசுக்கள் எதிரொலிக்கின்றன. அவற்றின் எல்லைக்குள் ஒரு வெளிநாட்டு இருப்பை உணர்கிறது. உயிர் பிழைக்க விக்கி விரைவில் ஆரியமானின் மாயாஜால திறமைக்கு ஏற்ப மாற வேண்டும். அவனது மந்திரங்களின் நுணுக்கங்களை அவிழ்ப்பது அவளுடைய உயிர்நாடியாக மாறுகிறது. அதே நேரத்தில் அவளுடைய உண்மையான அடையாளத்தை விழிப்புடன் இருக்கும் பேய்களிடமிருந்து மறைக்கிறது. அவர்களிடையே ஒரு சக்திவாய்ந்த வெளிநபர் பற்றிய வதந்திகள் பரவுவதால் ஆபத்து தீவிரமடைகிறது. சிக்கலான நிலப்பரப்புகள் மற்றும் இயற்கையான நிலப்பரப்புகளுக்கு மத்தியில். விக்கி தனது அவல நிலைக்கு அனுதாபம் கொண்ட ஒரு கிளர்ச்சி அரக்கனை வேரியனை சந்திக்கிறார். ஒன்றாக அவர்கள் துரோக நிலப்பரப்புகளுக்கு செல்லவும். இந்த ஆபத்தான பகுதிக்கு அவளை அழைத்து வந்த மர்மமான போர்ட்டல் பற்றிய தடயங்களை தேடுகிறார்கள். விக்கி ஆரியமானின் நினைவுகளை ஆழமாக ஆராயும்போது. மந்திரவாதிக்கும் அரக்கன் படிநிலைக்கும் இடையே ஒரு மறைவான தொடர்பை கண்டுபிடித்தார். இந்த வெளிப்பாடு ஒரு சிக்கலான அதிகார போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அது அவளுடைய உயிர்வாழ்வை மட்டுமல்ல, பேய் உலகின் ஆபத்தான சமநிலையையும் அச்சுறுத்துகிறது. போர்ட்டலின் ரகசியங்களை திறப்பது தான் தப்பிப்பதற்கான திறவுகோல் என்பதை விக்கி உணர்ந்துகொள்வதன் மூலம் எபிசோட் முடிவடைகிறது. இருப்பினும் பாதை ஆபத்து நிறைந்தது. மேலும் அவள் ஒரு தார்மீக சங்கடத்தை எதிர்கொள்கிறாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அல்லது ஆரியமானின் கடந்த கால மர்மங்களை மேலும் ஆராய்வதற்காக. வெளிப்பாடு மற்றும் பேய் சக்திகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஒவ்வொரு முடிவும் எடையை கொண்டிருக்கும். ஒரு சாம்ராஜ்யத்தின் வழியாக ஒரு மாயாஜால பயணத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் விளைவுகள் நிச்சயமற்ற நிழல்களில் மறைக்கப்படுகின்றன. படி 2. ஆரியமானின் கடந்த காலத்தை பற்றிய தீராத ஆர்வத்தால் உந்தப்பட்ட விக்கி. பேய் வரிசைக்கு மந்திரவாதியின் தொடர்பின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர ஒரு ஆபத்தான தேடலை தொடங்குகிறார். அனுதாபமான கிளர்ச்சி அரக்கனான வேரியனால் வழிநடத்தப்பட்ட விக்கி. மாயையான பொறிகள் மற்றும் வலிமையான பேய் பாதுகாவலர்களால் நிரப்பப்பட்ட துரோக நிலப்பரப்புகளை வழிநடத்துகிறார். ஒன்றாக அவர்கள் போர்ட்டல் மற்றும் பேய்களுடன் ஆரியமன் செய்த மர்மமான ஒப்பந்தம் பற்றிய ரகசியங்களை வைத்திருப்பதற்காக ஒரு பழங்கால நூலகத்தை தேடுகிறார்கள். நூலகத்தின் புராதன டோம்களுக்குள் உள்ள தடை செய்யப்பட்ட அறிவை அவர்கள் ஆராயும்போது. கற்பனைக்கு எட்டாத மாயாஜால வல்லமையை பெறுவதற்காக அரக்கன் ஆட்சியாளர்களுடன் ஆரியமன் ஒருமுறை ஃபாஸ்டியன் பேரம் செய்ததை விக்கி கண்டுபிடித்தார். அவள் இப்போது எதிர்கொள்ளும் இக்கட்டான சூழ்நிலையின் அளவை உணர்ந்து. இந்த வெளிப்பாடு அவளது முதுகுத்தண்டில் நடுங்குகிறது. விக்கியின் ஊடுருவலுக்கு பேய் மண்டலம் எதிர்வினையாற்றுகிறது. மேலும் யதார்த்தத்தின் துணிவே அவளுக்கு எதிராக மாறுகிறது. பேய் பிடித்தல் செய்பவர்கள் இடையூறுகளை உணர்ந்து. தங்கள் தேடலை தீவிரப்படுத்துகிறார்கள். அவளது உண்மையான அடையாளத்தை அம்பலப்படுத்துவதாகவும். ஆரியமானின் கடன் வாங்கிய உடலுக்குள் அவளது பலவீனமான இருப்பை அவிழ்த்து விடுவதாகவும் அச்சுறுத்துகிறார்கள். குழப்பங்களுக்கு மத்தியில் போர்ட்டலின் ரகசியங்களுடன் பிணைக்கப்பட்ட ஒரு பேரழிவு நிகழ்வை முன்னறிவிக்கும் ஒரு ரகசிய தீர்க்கதரிசனத்தை விக்கி கண்டுபிடித்தார். தீர்க்கதரிசனம் ஒரு தேர்வை குறிக்கிறது. இது பேய் மண்டலத்தை வரவிருக்கும் அழிவிலிருந்து காப்பாற்றலாம் அல்லது மீள முடியாத குழப்பத்தில் மூழ்கடிக்கலாம். விக்கி தனது கண்டுபிடிப்புகளின் எடையை பற்றி பிடிக்கும்போது. போர்ட்டலின் மர்மங்களை திறப்பது அவள் தப்பிப்பது மட்டுமல்ல. ஆரியமான் மற்றும் பேய் உலகத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பதும் கூட என்பதை அவள் உணர்ந்தாள். விக்கி குறுக்கு வழியில் நிற்பதுடன் எபிசோட் முடிவடைகிறது. சுய பாதுகாப்பு மற்றும் விளையாடும் கமுகமான சக்திகளால் அவள் மீது சுமத்தப்படும் பொறுப்பு ஆகியவற்றுக்கு இடையே கிழிந்தான். மாயாஜால சங்கடத்தின் இதயத்திற்குள் பயணம் ஆழமடைகிறது. மேலும் விக்கி அவளை பேய் மண்டலத்துடன் பிணைக்கும் புதிரை அவிழ்க்க அங்குலங்கள் நெருங்கும்போது பங்குகள் அதிகரிக்கின்றன. படி 3. பேய் அமல் செய்பவர்களின் நாட்டம் தீவிரமடைகிறது. அவளையும் வேரியனையும் துரோக நிலப்பரப்புகளுக்கு செல்லவும். சக்திவாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ளவும் கட்டாயப்படுத்துகிறது. ரகசிய தீர்க்கதரிசனத்தின் அவசரத்தால் உந்தப்பட்டு. விக்கி மற்றும் வேரியன் ஒரு மறைக்கப்பட்ட சரணாலயத்தை கண்டுபிடித்தனர். அங்கு பண்டைய முனிவர்கள் ஒரு காலத்தில் மற்ற உலக மனிதர்களுடன் தொடர்பு கொண்டனர்.
அதன் மாய வரம்புகளுக்குள் அவர்கள் ஆரியமானின் உடன்படிக்கையின் சிக்கல்களையும் தீர்க்கதரிசனத்தால் முன்னறிவிக்கப்பட்ட வரவிருக்கும் பேரழிவையும் அவிழ்க்கக்கூடிய பதில்களை தேடுகிறார்கள். இருவரும் சரணாலயத்தின் ரகசியங்களை ஆழமாக ஆராயும்போது அவர்கள் ஆரியமானின் கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறார்கள். காதல் மற்றும் துரோகத்தின் ஒரு சோகமான கதை இது பேய் மண்டலத்தின் தலைவிதியுடன் பின்னிப்பிணைந்து உள்ளது. விக்கி முரண்பட்ட உணர்ச்சிகளுடன் போராடுகிறார். பழைய மந்திரவாதியின் போராட்டங்களை அனுதாபம் கொள்கிறார். அதே நேரத்தில் அவரது தேர்வுகளின் மோசமான விளைவுகளை எதிர்கொள்கிறார். அதே சமயம் பேய் அமல் செய்பவர்கள் நெருங்கி வருகிறார்கள். அவர்களை தடுக்க ஆரியமானின் பயங்கரமான மந்திர ஆயுத களஞ்சியத்தை கட்டவிழ்த்து விடுவதைத் தவிர விக்கிக்கு வேறு வழியில்லை. போர்கள் கடுமையானவை. உயிர்வாழ்வதற்கும் வெளிப்பாட்டிற்கும் இடையிலான கோடு பெருகிய முறையில் மெல்லியதாக வளர்கிறது. ஒரு முக்கிய தருணத்தில் விக்கி போர்ட்டலின் மர்மங்களின் ஒரு பகுதியை திறக்கிறார். இது நேரத்தின் துணிக்கையை கையாளும் ஒரு சடங்கை குறிக்கும் தொடர்ச்சியான கமுக்கமான சின்னங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்பாடு விக்கியை நேரத்திற்கு எதிரான பந்தயத்தில் தள்ளுகிறது. அவள் தப்பிப்பதற்கான சடங்குகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் பேய் மண்டலத்தை மூழ்கடிக்கும் பேரழிவை தடுப்பதற்கும் இடையில் கிழிந்துவிட்டது. உச்சியில் நிற்கிறார். தான் எதிர்கொள்ளும் மாயாஜால இக்கட்டானமானது தனது சொந்த உயிர்வாழ்வை பற்றியது மட்டுமல்ல. ஆரியமான் மற்றும் பேய் உலகத்தின் தலைவிதியை சமநிலையில் வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தார். பேய்கள் மற்றும் மாயவித்தைகளின் நிழல் நிலப்பரப்பில் விதியின் இழைகள் நிச்சயமற்ற ஒரு நாடாவை நெய்யும்போது உச்சக்கட்ட மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 4 வரவிருக்கும் பேரழிவின் அவசரத்தால் உந்தப்பட்ட விக்கி கமுக்கமான சின்னங்களை புரிந்துகொள்வதற்கும் போர்ட்டலின் மர்மங்களுக்குள் மறைந்திருக்கும் சடங்குகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் முயற்சி செய்கிறார். சரணாலயத்தின் பண்டைய பாதுகாவலர்கள் நேர கையாளுதலின் ரகசியங்களை காக்கும் நிறமாலை நிறுவனங்கள் விக்கியின் மாயாஜால ஆற்றலைச் சோதித்து தீர்க்கும் சோதனைகளை முன்வைக்கின்றன. ஒவ்வொரு சோதனையும் ஆரியமானின் நினைவுகளின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துகிறது. பழைய மந்திரவாதியுடன் அவளது தொடர்பை ஆழமாக்குகிறது மற்றும் அவளுடைய பயணத்தின் உணர்ச்சிகரமான பங்குகளை தீவிரப்படுத்துகிறது. விக்கி சடங்கை அவிழ்ப்பதற்கு அங்குலங்கள் நெருங்கும்போது வேரியன் ஒரு திடுக்கிடும் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். கிளர்ச்சி அரக்கன் ஒரு காலத்தில் ஆரியமானின் கடந்த காலத்தில் சிக்கி அவர்களின் உலகங்களுக்கிடையேயான பகைமையை மீறிய சாத்தியமில்லாத பிணைப்பை உருவாக்கினான். இந்த வெளிப்பாடு விக்கியின் முன்முடிவுகளை சவால் செய்கிறது மற்றும் அவளது தேடலுக்கு சிக்கலான ஒரு அடுக்கை சேர்க்கிறது. பேய்களை செயல்படுத்துபவர்கள் தங்கள் நாட்டத்தில் இடைவிடாமல் விக்கி மற்றும் வேரியன் மீது ஒரு முழுமையான தாக்குதலை தொடங்குகின்றனர். மாயாஜால மோதல்கள் மற்றும் மூலோபாய சூழ்ச்சிகளின் திகைப்பூட்டும் காட்சியில் போர் வெளிப்படுகிறது. அவர்களின் கூட்டணியை சோதித்து அவர்களின் திறன்களை வரம்பிற்குள் தள்ளுகிறது. ஒரு உறுத்தலான தருணத்தில் சடங்கின் உண்மையான நோக்கத்தை விக்கி கண்டுபிடித்தார். பேய் மண்டலத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்லாமல் ஆரியமானின் கடந்த காலத்தில் பின்னப்பட்ட சோகமான விதியை மீண்டும் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வெளிப்பாடு ஒரு தார்மீக சங்கடத்தை தூண்டுகிறது. தனிப்பட்ட இரட்சிப்பு மற்றும் காலத்தின் வலையில் சிக்கியவர்களின் விதிகளை மாற்றுவதற்கு விக்கியை கட்டாயப்படுத்துகிறது. விக்கி சடங்கின் வாசலில் நிற்கிறார். விதியின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் முடிவை எதிர்கொள்கிறார். பேய் சாம்ராஜ்யம் எதிர்பார்ப்புடன் நடுங்குகிறது. மேலும் அவளுடைய விருப்பத்தின் விளைவுகள் இரு உலகங்களின் துணியையும் மறுவடிவமைக்க தயாராக உள்ளன. மாயாஜால இக்கட்டான நிலை அதன் உச்சக்கட்டத்தை அடையும் ஒரு உச்சக்கட்ட உச்சத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விக்கியின் பயணம் காலமே ஒரு இணக்கமான சக்தியாக இருக்கும் ஒரு மண்டலத்தில் விதியின் இழைகளை அவிழ்க்கிறது. படி 5 சடங்கின் பள்ளத்தாக்கில் நின்று தனது முடிவின் எடையுடன் போராடுகிறார். ஆரியமான் வேரியன் மற்றும் முழு பேய் மண்டலத்தின் பின்னி பிணைந்த விதிகள் சமநிலையில் தொங்குகின்றன. விக்கி சிக்கலான சடங்கை தொடங்கும்போது காலத்தின் துணி மினுமினுக்கிறது. மேலும் சரணாலயம் மற்றொரு உலக ஆற்றலுடன் எதிரொலிக்கிறது. இருப்பினும் இந்த செயல்முறை நேரடியானதல்ல. மேலும் பழங்கால பாதுகாவலர்கள் அவளுக்கு அதிக சவாலான சோதனைகளை வீசுகிறார்கள். அவளுடைய உறுதியையும் ஆரியமானின் மந்திரத்தில் தேர்ச்சியையும் சோதித்தனர். அதே நேரத்தில் பேய் அமலாக்கக்காரர்கள் இறுதி அவநம்பிக்கையான தாக்குதலை தொடங்குகின்றனர். சடங்கை சீர்குலைக்க மற்றும் தற்போதைய நிலையை பராமரிக்க முயல்கின்றனர். விக்கி மற்றும் வேரியன் அவர்களின் வளர்ந்து வரும் சினர்ஜியை பயன்படுத்தி பெரும் முரண்பாடுகளுக்கு எதிராக மூச்சடைக்கக்கூடிய மாயாஜால போரில் ஈடுபடுகின்றனர். வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கணத்தில் ஆரியமானின் சோகமான கடந்த காலம் விக்கியின் கண்களுக்கு முன்பாக விரிகிறது.
பேய்களுடனான அவரது ஒப்பந்தத்தின் தோற்றம் மற்றும் அவரது விதியை வடிவமைத்த இதயத்தை உடைக்கும் நிகழ்வுகள் அப்பட்டமாக வைக்கப்பட்டுள்ளன. அசுர சாம்ராஜ்யத்திலிருந்து தப்பிக்க மட்டுமின்றி ஆரியமானின் உள்ளத்தில் பதிந்திருக்கும் துயரங்களை மீண்டும் எழுதவும் விக்கி பாடுபடும்போது பச்சாதாபம் உறுதியுடன் பின்னி பிணைந்துள்ளது. சடங்கு முடியும் தருவாயில் பேய் மண்டலத்தின் அடித்தளமே நடுங்குகிறது. பேரழிவு நெருங்கி வருகிறது, மேலும் காலத்தின் போக்கை மாற்றுவதன் விளைவுகள் தெளிவாக தெரியும். புதிய நோக்கத்தால் வழிநடத்தப்படும் வேரியன் வரவிருக்கும் எழுச்சியின் முகத்தில் விக்கிக்கு அருகில் நின்று தனது சொந்த பேய்களை எதிர்கொள்கிறார். ஒரு மூச்சடைக்க இக்கூடிய கிரெஷெண்டோவில் சடங்கு அதன் உச்சத்தை அடைகிறது. விக்கியின் விருப்பத்திற்கு நேரமே வளைகிறது, மேலும் மாயாஜால ஆற்றலின் எழுச்சி அவளை வேரியன் மற்றும் ஆரியமானின் கடந்த காலத்தின் எதிரொலிகளை நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு தள்ளுகிறது. பேய் மண்டலம் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உட்படுகிறது. மந்திரம் மற்றும் விதியின் பிறையில் செய்யப்பட்ட தேர்வுகளால் எப்போதும் மாற்றப்பட்ட நிலப்பரப்பை விட்டுச் செல்கிறது. சாரத்தின் எச்சங்கள் தெரியாத சாம்ராஜ்யத்தின் வாசலில் நிற்கிறது. பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் பாத்திரங்கள் மற்றும் அவர்கள் கடந்து வந்த உலகங்கள் இரண்டிலும் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது. பேய் சாம்ராஜ்யத்தில் மாயாஜால சங்கடம் என்ற கதை அவர்களின் அடுத்த சாகசத்தின் அறியப்படாத பிரதேசத்தில் புதிய தொடக்கங்கள் மற்றும் எதிர்பாராத விளைவுகளுக்கு களம் அமைத்து ஒரு கடுமையான தருணத்தை அடைகிறது. படி 6. பேய் மண்டலத்தில் அறிமுகமில்லாத மண்டலத்தில் காண்கிறார்கள். சடங்கின் விளைவுகளால் வடிவமைக்கப்பட்ட நிலப்பரப்பில் செல்லும்போது நேரம் மற்றும் இதத்திற்கு இடையிலான எல்லைகள் மங்கலாகின்றன. அவர்கள் இந்த அறியப்படாத பிரதேசத்தை ஆராயும்போது ஆரியமானின் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் எதிர்பாராத சிற்றலை விளைவுகளை ஏற்படுத்தி புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்குவதை விக்கி கண்டுபிடித்தார். மூவரும் வெவ்வேறு பரிமாணங்களில் இருந்து மனிதர்களை சந்திக்கிறார்கள், ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான மந்திரம் மற்றும் புதிரான வரலாறுகள். வேரியன் அவனது பேய் இயல்பின் எச்சங்களுடன் போராடி இந்த மாய உலகில் ஆழமான மாற்றத்திற்கு உள்ளாகிறான். அண்ட நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ளும் ஒற்றுமையின் சக்திக்கு சான்றாக மாறி அவர்களின் வேறுபட்ட தோற்றத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பிணைப்பை உருவாக்குவதால் விக்கி உடனான அவரது கூட்டணி ஆழமான முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஆரியமானின் எதிரொலிகள் புதிய சாம்ராஜ்யத்தின் நுணுக்கங்களின் மூலம் அவர்களை வழிநடத்துகின்றன. பரிமாணங்களுக்கிடையில் சமநிலையை பராமரிக்கும் பணியில் ஒரு பண்டைய ஒழுங்கின் இருப்பை வெளிப்படுத்துகிறது. விக்கி மற்றும் வேரியன் அவர்களின் செயல்களின் பின்விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த ஒழுங்கின் அரசியல் மற்றும் மர்மங்களை வழிநடத்த வேண்டும். இதற்கிடையில் பேய் மண்டலத்தின் எச்சங்கள் இந்த பரிமாணத்தின் துணியுடன் பின்னி பிணைந்துள்ளன. விக்கி வேரியன் மற்றும் ஆரியமானின் எதிரொலிகள் தீய சக்திகளின் மீள் எழுச்சியை தடுப்பதற்கான போராட்டத்தில் தங்களை தாங்களே சிக்குண்டு ஒரு மண்டலத்தில் செய்யப்படும் தேர்வுகள் பன்முகத்தன்மை முழுவதும் எதிரொலிக்கக்கூடும் என்பதை கண்டறிந்தனர். கூட்டணிகள் உருவாகி துரோகங்கள் வெளிவரும்போது விக்கி மீண்டும் ஒரு தார்மீக சங்கடத்தை எதிர்கொள்கிறார். பன்முகத்தன்மையின் தலைவிதி சமநிலையில் உள்ளது, மேலும் மூவரும் பேய் செல்வாக்கின் எச்சங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதா அல்லது புதிய நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் அமைதியான தீர்வை தேடுவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அது பரிமாணங்களில் எதிரொலிக்கிறது, இது ஒரு காவிய இறுதிக்கான களத்தை அமைக்கிறது. பேய் சாம்ராஜ்யத்தில் மாயாஜால சங்கடம் பயணம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். விக்கி வேரியன் மற்றும் ஆரியமானின் எதிரொலிகள் மாயாஜாலம் தேர்வுகள் மற்றும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் இருத்தலினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையில் அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் சிக்கல்களுடன் போராட வைக்கிறது. படி 7. ஆரியமானின் எதிரொலிகள் பரிமாணங்களுக்கிடையில் சமநிலையை பராமரிப்பதில் பணிபுரியும் பண்டைய ஒழுங்கின் சிக்கலான அரசியலை வழிநடத்துகின்றன. கற்பனைக்கு எட்டாத மாயாஜாலமும் மாயமும் நிறைந்த பகுதிகளை வெளிப்படுத்தும் மல்டிவர்ஸ் அவர்களுக்கு முன் விரிகிறது. அவர்கள் இந்த பிரபஞ்ச அமைப்பின் இரகசியங்களை ஆழமாக ஆராயும்போது உலகங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிமாணங்கள் முழுவதும் நுட்பமான இணக்கத்தை காப்பாற்ற அல்லது சிதைக்கக்கூடிய ஒரு சக்தியின் தோற்றத்தை முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசனத்தை விக்கி கண்டுபிடித்தார். மூவரும் தங்கள் பயணம் இந்த பிரபஞ்ச தீர்க்கதரிசனத்துடன் சிக்கலானதாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் இருப்பின் பெரும் திரையில் அவர்களின் பங்கை புரிந்து கொள்ள அதன் ரகசிய சின்னங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பேய் சாம்ராஜ்யத்தின் எதிரொலிகள் நீடித்து புதிய சமநிலையை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. விக்கி வேரியன் மற்றும் ஆரியமான் ஆகியோரின் எதிரொலிகள் தீய சக்திகளின் எச்சங்களுடன் போராடி பன்முகத்தன்மையில் இருள் மீண்டும் எழுவதை தடுக்க முயல்கிறது.
ஒரு மூச்சடைக்கக்கூடிய திருப்பத்தில் அவர்கள் மாற்று பரிமாணங்களில் இருந்து மனிதர்களை சந்திக்கிறார்கள். ஒவ்வொன்றும் தனித்துவமான திறன்கள் மற்றும் முன்னோக்குகள். கூட்டணிகள் போலியானவை, மேலும் குழுவானது பன்முகத்தன்மையை வரையறுக்கும் பல்வேறு மந்திர ஆற்றல்களை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது. வேரியனின் பேய் தோற்றம் அவருக்குள் உள்ள மறைந்திருக்கும் சக்தியை தட்டியெழுப்பும்போது ஒரு சுமையாக இருப்பதை விட வலிமையின் ஆதாரமாக மாறுகிறது. பிரபஞ்ச தீர்க்கதரிசனம் அதன் நிறைவேற்றத்தை நெருங்குகையில் விக்கி தனிப்பட்ட ஆசைகளை மீறிய ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார். உலகங்களின் ஒருங்கிணைப்பு வேகமடைகிறது, மேலும் ஒளி மற்றும் நிழலின் சக்திகள் மாயாஜாலத்தின் அற்புதமான காட்சியில் மோதுகின்றன. பன்முகத்த அண்மையின் தலைவிதி விக்கியின் முடிவில் தங்கியுள்ளது. மேலும் ஆரியமானின் கடந்த காலத்தின் எதிரொலிகள் பரிமாணங்கள் முழுவதும் பின்னிப்பிணைந்த நிகழ்காலத்துடன் ஒன்றிணைக்கின்றன. ஒரு உச்சக்கட்ட மோதலில் விக்கி, வேரியன் மற்றும் அவர்களது புதிய கூட்டாளிகள் யதார்த்தத்தின் துணியை அவிழ்க்க முற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர். தியாகங்கள் செய்யப்படுகின்றன, கூட்டணிகள் சோதிக்கப்படுகின்றன. மேலும் நேரம் மற்றும் இடத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் இறுதிப் போரில் உலகங்களுக்கு இடையிலான எல்லைகள் மங்கலாகின்றன. காஸ்மிக் தீர்க்கதரிசனம் விரிவடைகிறது, காவிய மோதலின் பின்விளைவுகளை வெளிப்படுத்துகிறது. மல்டிவர்ஸ் ஒரு புதிய சகாப்தத்தின் வாசலில் நிற்கிறது. மாயாஜால சங்கடங்கள் மற்றும் பிரபஞ்ச நுணுக்கங்களை எதிர்கொள்ளும் தேர்வுகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேய் சாம்ராஜ்யத்தில் மாயாஜால சங்கடம் என்ற கதை ஒரு மூச்சடைக்கக்கூடிய உச்சநிலையை அடைகிறது. இது மந்திரத்தின் பகுதிகள் மற்றும் அதற்கு அப்பால் எதிரொலிக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறது. படி 8. அண்ட மோதலின் பின்விளைவு மல்டிவர்ஸ் மூலம் எதிரொலிக்கிறது. விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமானின் எதிரொலிகள் வெற்றி பெறுகின்றன. ஆனால் வேறுபட்ட விதிகளின் குறுக்கு வழியில் நிற்கின்றன. பரிமாணங்களுக்கு இடையிலான சமநிலை மீட்டமைக்கப்பட்டது. பழங்கால ஒழுங்கு அவர்களின் வீரத்தை பாராட்டுகிறது மற்றும் ஒரு தேர்வை வழங்குகிறது. அந்தந்த உலகங்களுக்கு திரும்புங்கள் அல்லது இடைபெரிமாண சமநிலையின் பாதுகாவலர்களாக மாறுங்கள். விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமான் ஆகியோரின் எதிரொலிகள் பன்முகத்தன்மையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு ஆழமான முடிவை எதிர்கொள்கின்றன. இந்த தேர்வில் அவர்கள் பிடிபடும்போது அவர்களின் பயணம் முழுவதும் அவர்கள் சந்தித்த கதாபாத்திரங்களின் எதிரொலிகள் மீண்டும் தோன்றி அவர்களின் செயல்களின் தொலைநோக்கு தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. சாத்தியமில்லாத கூட்டணிகள் மற்றும் விதியின் இழைகள் பின்னிப்பிணைந்தன. அவர்கள் அனைத்து பகுதிகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் அவர்களின் தேர்வுகளின் ஆழமான விளைவுகளையும் உணர்கிறார்கள். வேரியன் தனது பேய் தோற்றத்தை ஏற்றுக்கொண்டதால் தனக்குள் நல்லிணக்கத்தை பேணுவதற்கான சவாலை எதிர்கொள்கிறான். புதிய ஞானத்தால் வழிநடத்தப்படும் விக்கி, பிரபஞ்ச சமநிலையின் பாதுகாவலராக இருப்பதன் மூலம் வரும் பொறுப்புகளைப் பற்றி சிந்திக்கிறார். ஆரியமானின் எதிரொலிகள் அவரது கடந்த காலத்தின் எதிரொலிகளால் சுமையாக, ஒரு பெரிய காரணத்திற்காக சேவையில் மீட்பை நாடுகின்றன. பிரபஞ்ச மோதலில் இருந்து இன்னும் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கும் யதார்த்தத்தின் துணியை சரிசெய்வதற்கான தேடலை மூவரும் தொடங்குகின்றனர். வழியில் அவர்கள் எதிர்ப்பின் பாக்கெட்டுகளை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் தீங்கிழைக்கும் சக்திகளின் நீடித்த எதிரொலிகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் உறுதியையும் அவர்களை பிணைக்கும் புதிய ஒற்றுமையையும் சோதிக்கிறார்கள். அவர்கள் மல்டிவர்ஸில் செல்லும்போது விக்கி ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பை கண்டுபிடித்தார். இது மீதமுள்ள முரண்பாடுகளை அவிழ்ப்பதற்கான திறவுகோலை வைத்திருக்கும் ஒரு மாய ஒருங்கிணைப்பு புள்ளி. புதிரான நிறுவனங்களால் பாதுகாக்கப்படும் நெக்சஸ் பரிமாணங்களில் சமநிலையை பேணுவதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை நிரூபிக்க அவர்களை சவால் செய்கிறது. ஒரு கடினமான தருணத்தில் விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமானின் எதிரொலிகள் அவர்களின் பயணத்தின் இறுதி சோதனையை எதிர்கொள்கின்றன. நெக்சஸ் அவர்களின் முடிவின் அடிப்படையில் சாத்தியமான எதிர்காலங்களை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு பாதையும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் தியாகங்களை வழங்குகிறது. மூவரும் தனிப்பட்ட ஆசைகளை தாண்டி அவர்களை அண்ட சமநிலையின் நித்திய பாதுகாவலர்களாக பிணைத்து ஒரு கூட்டுத் தேர்வை மேற்கொள்வதோடு அத்தியாயம் முடிவடைகிறது. மல்டிவர்ஸ் அவர்களின் பயணத்தால் மறுவடிவமைக்கப்பட்டு பரிமாணங்களில் ஒரு நுட்பமான நடனத்தில் மந்திரமும் விதியும் பின்னி பிணைந்த ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகிறது. மாயாஜால சங்கடம் என்ற எதிரொலிகள் பிரபஞ்ச திரையில் மங்கும்போது விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமான் ஆகியோரின் மரபு நிலைத்திருக்கிறது. இது மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் மாயாஜால சங்கடங்களை எதிர்கொள்வதில் தேர்வுகளின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 9. விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமானின் எதிரொலிகள் அண்ட சமநிலையின் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களில் குடியேறுகின்றன.
மல்டிவர்ஸ் இப்போது சமநிலை நிலையில் உள்ளது. சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் ஒரு கெலிடோஸ்கோப்பை அவர்களுக்கு வழங்குகிறது. பாதுகாவலர்களாக அவர்கள் இடைபரிமாண பயணங்களை மேற்கொள்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து உயிரினங்களை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் இருத்தலின் துணி மூலம் நெசவு செய்யும் வேறுபட்ட மந்திர ஆற்றல்களை ஒத்திசைக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஆர்யமானின் மாயாஜாலத்தில் விக்கியின் தேர்ச்சி. வேரியனின் அசுர பலம் மற்றும் ஆர்யமானின் எதிரொலிகளின் பண்டைய ஞானம் ஆகியவை நுட்பமான சமநிலையை பராமரிப்பதில் விலைமதிப்பற்ற சொத்துகளாகின்றன. அவர்களின் பிரபஞ்ச கடமைகளுக்கு மத்தியில் மூவரும் ஒரு உணர்ச்சிகரமான நிழலிடா விமானத்தை கண்டுபிடித்தனர். இது பரிமாணங்களில் உயிரினங்களை இணைக்கும் கூட்டு நனவின் மண்டலம். இங்கே அவர்கள் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றிய அவர்களின் புரிதலை ஆழப்படுத்தி. வழிகாட்டுதலை வழங்கும் புத்திசாலித்தனமான உயிரினங்களையும் ஞான ஆவிகளையும் சந்திக்கிறார்கள். விக்கி தீராத ஆர்வத்தால் உந்தப்பட்டு நிழலிடா விமானத்தின் மர்மங்களையும். அவர்கள் சந்திக்கும் நபர்களின் விதிகளின் மீதான அதன் தாக்கத்தையும் அவிழ்க்க முயல்கிறார். வேரியன் தனது இரட்டை இயல்பை பற்றிக் கொள்கிறான். தன் சக பாதுகாவலர்களுடன் உருவான ஒற்றுமையில் ஆறுதலையும் வலிமையையும் காண்கிறான். ஆர்யமானின் எதிரொலிகள் அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வேட்டையாடப்பட்டு. பெரிய பிரபஞ்ச ஒழுங்குக்கான சேவையில் மீட்பை காண்கிறது. அவர்கள் நிழலிடா விமானத்தில் செல்லும்போது. விக்கி தனது சொந்த உலகத்திலிருந்தும் பேய் மண்டலத்திலிருந்தும் வரும் கதாபாத்திரங்களின் எதிரொலிகளில் தடுமாறுகிறார். தீர்க்கப்படாத இழைகள் மீண்டும் தோன்றுகின்றன. மேலும் மூவரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். அது அவர்களின் உறுதியையும் அவர்களின் அண்ட கூட்டணியின் ஒற்றுமையையும் சோதிக்கிறது. வெளிப்படும் ஒரு கணத்தில் அவர்கள் ஒரு அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகிறார்கள். பரிமாணங்களை மீறும் ஒரு சக்தி. அவர்கள் பாதுகாப்பதாக உறுதியளித்த மென்மையான சமநிலையை சீர்குலைக்க அச்சுறுத்துகிறது. மூவரும் இப்போது இந்த இருத்தலியல் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு பிரபஞ்ச பேரழிவை தடுக்க தங்கள் கூட்டு பலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விக்கி வேரியன் மற்றும் ஆர்யமானின் எதிரொலிகள் ஒரு பிரபஞ்ச மோதலின் வாசலில் நிற்பதுடன் எபிசோட் முடிவடைகிறது. மல்டிவெர்ஸின் விதி மீண்டும் சமநிலையில் தொங்குகிறது. மேலும் பாதுகாவலர்கள் ஒரு போருக்கு தயாராகிறார்கள். அது அவர்களின் மந்திர வலிமையை மட்டுமல்ல. அவர்களின் அசாதாரண பயணத்தின் சோதனைகளின் மூலம் பிணைக்கப்பட்ட பிணைப்புகளையும் சோதிக்கும். பேய் மண்டலத்தில் மாயாஜால சங்கடம் என்ற மரபு அண்ட அரங்கில் விரிவடைகிறது. அங்கு மந்திரம் மற்றும் விதியின் இழைகள் அண்ட விகிதங்களின் சிம்பொனியில் ஒன்றிணைகின்றன. படி 10 பேய் சாம்ராஜ்யத்தில் மாயாஜால சங்கடத்தின் வசீகரிக்கும் 10வது மற்றும் விக்கி வேரியன் மற்றும் ஆர்யமானின் எதிரொலிகள் அவர்களின் பிரபஞ்ச பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்கின்றன. நிழலிடா விமானத்தில் தரியும் அச்சுறுத்தல் தீவிரமடைகிறது. மல்டிவெர்ஸின் அடித்தளத்தையே சவால் செய்கிறது. பாதுகாவலர்கள் தங்கள் கூட்டு பலம் மற்றும் புதிய ஞானத்தை பயன்படுத்தி. மந்திரத்தின் திகைப்பூட்டும் காட்சியில் பிரபஞ்ச எதிரியை எதிர்கொள்கிறார்கள். எண்ணற்ற பகுதிகளின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதால். போர் பரிமாணங்களை மீறுகிறது. அவர்கள் மந்திரங்களை நெசவு செய்து பண்டைய சக்திகளை வரவழைக்கும்போது. மூவரும் தங்கள் பயணம் இந்த முக்கிய தருணத்திற்கு தங்களை தயார்படுத்தியிருப்பதை உணர்கிறார்கள். ஒரு உச்சக்கட்ட திருப்பத்தில் விக்கியின் உலகம் மற்றும் பேய் மண்டலத்தின் எதிரொலிகள் ஒன்றிணைந்து. வெவ்வேறு பரிமாணங்களில் ஆதரவையும் ஒற்றுமையையும் வழங்குகிறது. அவர்களின் ஒடிசி முழுவதும் அவர்கள் சந்தித்த கதாபாத்திரங்கள் மீண்டும் தோன்றி. அவர்களின் தனித்துவமான பலத்தை பயன்படுத்துகின்றன மற்றும் மந்திரம் மற்றும் தப்பெண்ணத்தின் எல்லைகளை தாண்டிய ஒரு கூட்டணியை உருவாக்குகின்றன. பிரபஞ்ச எதிரி சக்திவாய்ந்த மற்றும் இடைவிடாத யதார்த்தத்தின் துணியை அவிழ்க்க முயற்சிக்கிறார். நிழலிடா விமானத்தின் கூட்டு ஆற்றலால் தூண்டப்பட்ட விக்கி வேரியன் மற்றும் ஆர்யமானின் எதிரொலிகள். இணையற்ற அளவிலான ஒரு மந்திரத்தை கட்டவிழ்த்து விடுகின்றன. மந்திர ஆற்றல்களின் ஒருங்கிணைப்பு போர்க்களத்தை ஒளி மற்றும் ஒலியின் திகைப்பூட்டும் காட்சியாக மாற்றுகிறது. பிரபஞ்ச அச்சுறுத்தல் சிதறும்போது. நிழலிடா விமானம் முழுவதும் அமைதியான அமைதி நிலவுகிறது. சரிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றப்பட்ட மல்டிவர்ஸ் புதிய இணக்கத்துடன் எதிரொலிக்கிறது. விக்கி வேரியன் மற்றும் ஆர்யமானின் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நீடித்து வருகின்றன. இது மாயாஜால சங்கடங்களின் பிறையில் உருவாக்கப்பட்ட தேர்வுகள் மற்றும் பிணைப்புகளுக்கு ஒரு சான்றாகும். நிழலிடா விமானம் அதன் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துகிறது. பரிமாணங்களில் உள்ள அனைத்து உயிரினங்களாலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒன்றோடொன்று இணைந்த நனவின் பிரதிபலிப்பு. விக்கி வேரியன் மற்றும் ஆர்யமான் ஆகியோரின் எதிரொலிகள் அவர்களின் பயணத்தின் ஆழமான தாக்கத்தை புரிந்துகொள்கின்றன. பலதரப்பட்ட ஒற்றுமை பச்சாதாபம் மற்றும் விருப்பத்தின் அதீத சக்தி ஆகியவற்றில் செழித்து வளர்கிறது என்பதை உணர்ந்துகொள்கின்றன.
ஒரு மனதை கவரும் முடிவில் மூவரும் நிழலிடா விமானத்தில் இருந்து விடைபெறுகிறார்கள். அண்ட சமநிலையை பாதுகாப்பதில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பதை அறிந்தவுடன் அந்தந்த உலகங்களுக்கு திரும்புகிறார்கள். விக்கி தனது சொந்த காலத்திலும் சாம்ராஜ்யத்திலும் தனது அசாதாரண சாகசத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு செல்கிறார். இறுதி காட்சியில் விக்கி, வேரியன் மற்றும் ஆரியமான் ஆகியோரின் எதிரொலிகள் கடைசியாக ஒருமுறை ஒன்றாக நின்று. அவர்களின் ஒன்றோடொன்று இணைந்த விதிகளின் இழைகள் பிரபஞ்ச நாடாவில் நெய்வதை பார்க்கிறது. பேய் சாம்ராஜ்யத்தில் மாயாஜால சங்கடத்தின் மரபு வாழ்கிறது. மாயாஜாலம் மீட்பு மற்றும் பன்முகத்தன்மையின் பரந்த விரிவாக்கத்தில் தேர்வுகளின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் காலமற்ற கதை.